ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்காக இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தீங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு சிவியர் பேக் பெயின், ஓகே. சிவியராக லோவர் பேக்கில் வந்து சிவியர் பெயின். ஓகே. எக்ஸாக்டாக டயக்னைஸ் பண்ண முடியல எதனால் அந்த பெயின் வருது அப்படின்னு. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கால்லையும் அந்த பெயின் வந்து அப்படியே ரேடியேட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் சமாளிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் முடியல. என் ஒய்ஃப் ஏற்கனவே இங்கே டாக்டரை வந்து சந்தித்து நிறைய நன்மைகள் பெற்றிருக்கிறாங்க. ஸோ நானும் வந்து அதனால் வந்தேன். ஸோ வந்து அவர் பல்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்த்தார். 2 கையிலையும் வந்து பல்ஸை வந்து பார்த்துட்டு அந்த பல்ஸ் டயக்னாசிஸ் பண்ணி எக்ஸாக்டாக அவர் வந்து இதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுக்கு வேறு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இருக்குது, அதனுடைய ரூட் காஸை நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லி ரொம்ப அருமையாக, நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, கரெக்டாக அவர் வந்து ஒரு 2 நீடில் தான் வந்து அந்த போடுறாரு. ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஒரு செஷன் இருக்குது. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 to 9 சிட்டிங்ஸ் மேலே நான் பண்ணிட்டேன். இப்போ 90% அது கம்ஃபர்டபுள். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது உங்கள்? ஃப்ரீ ஆகிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது பேக் பெயின் இன்னும் வந்து எனக்கு இல்லை, நேச்சுரலாக நார்மல் ரொட்டீனுக்கு நான் வந்துட்டேன் வித்தின் ஒரு 10 days. உண்மையாக சொல்கிறீங்களா? நிச்சயமாக 10 days நான்